இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் பயனடையும் பள்ளிகள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டத்தின் கீழ் பயனடையும் பள்ளிகளின் எண்ணிக்கை 34,987ஆக அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் இரவு முதல் மழை பெய்ததால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருக்கும் நடிகை கஸ்தூரியை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து தேர்வுகளிலும் திருக்குறள் தொடர்பான வினாக்கள் கேட்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கள்ளக்காதலனுடன் இருக்கும் புகைப்படத்தை கணவரின் குடும்பத்தினருக்கு வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த இளம்பெண்ணால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 5000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தக்காடு அருகே உள்ள ஐயம்பட்டி கிராமத்தில் மாணவர்கள் பேசாமல் இருக்க வாயில் டேப் போட்ட அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகிறது. ரூபாய் 20 கோடி செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது என்று ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தமிழ் கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டு இந்தி மொழியிலான கல்வெட்டுகள் வைக்கப்படுவதாகவும் அந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாகை மாவட்டத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் சென்ற படகை சிறைப்பிடித்துள்ளது இலங்கை கடற்படை. விஜயிடம் தன் வாக்குகளை பறிகொடுப்பார் சீமான் என்று கார்த்திக் சிதம்பரம் ஓபனாக தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மின்வாரியத்தின் சார்பில் சீரான மற்றும் தடையற்ற மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்பேடு, சின்மயா நகர், நெற்குன்றம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்பட உள்ளதாக தகவல் வெளியானது. 1271 ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய கலந்தாய்வு செய்வதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 15 கோடி மதிப்பிலான 20 கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 25 பயணிகளிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 7 அரசு மருத்துவமனைகளில் ரூபாய் 77 கோடியே 5 லட்சம் மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பொது சுகாதார ஆய்வக கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். முதுநிலை ஆசிரியர் பணி தேர்வுக்கான பாடத்திட்டம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. கொடைக்கானலுக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயம் என்று கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து நகரின் நுழைவு பகுதியான வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே உள்ள சோதனை சாவடியில் வாகனங்களை சோதனை செய்து அனுமதிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் 12 மீட்டர் நீளம் கொண்ட சுற்றுலா பஸ்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கவுன்சில் வழிமுறைகளை மீறி மாணவர்களை சேர்த்ததற்காக புதுச்சேரி மருத்துவக் கல்லூரிக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் மார்க்கத்தில் பார்க்டவுன் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில்கள் நின்று செல்வதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புற முன்னேற்றத்தில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டங்கள் என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள முப்படைகளின் படைக்கல தலைமையகத்தின் புதிய தலைவராக மூத்த கடற்படை அதிகாரி கமோடர் சுரேஷ் பொறுப்பேற்றுள்ளார். தமிழக அரசின் நிதி நெருக்கடியால் ஆசிரியர் நியமனம் பாதிக்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என TNPSC தலைவர் SK பிரபாகர் உறுதிபட தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K. பழனிசாமியுடன் விவாதிக்க தயார் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் திருவொற்றியூர் தனியார் பள்ளியில் வளர்க்கப்பட்டு வரும் 35 முயல்களையும் அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களின் பணி சுமையை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். கண்ணோய் பரவல் குறித்து பொதுமக்களுக்கு தமிழக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மறைந்த நடிகர் டெல்லி கணேஷின் உடல் சென்னையில் நேற்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது உடலுக்கு விமானப்படை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தட்டச்சு பள்ளிகளின் நிலை கேள்விக்குறியாகும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி தொடர்புடைய பாலியல் வன்கொடுமை வழக்கை CBI விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை தடை விதித்தது.
எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் செய்வதற்கும் காலி பணியிடம் உயர்விற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. மதுரா டிராவல்ஸ் உரிமையாளரும் பயண முகவருமான விகே.டி. பாலன் சென்னையில் நேற்று காலமானார். அதிக விலைக்கு மதுபானம் விற்றால் டாஸ்மாக் ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்வதாக பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரை கோவை அழைத்து வந்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். போக்குவரத்து ஊழியர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தம் தாமதமாவதால் அடுத்த கட்டமாக போராட்டங்களில் தொழிற்சங்கங்கள் ஈடுபட உள்ளன. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக சூரியசக்தி மின்சாரம் தயாரிப்பில் ஈடுபட்ட தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளரின் மகள் திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக நேற்று பொறுப்பேற்றார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஊருக்குள் இரை தேடி வந்த சிறுத்தை மக்களை கண்டதும் அங்கிருந்த விவசாய கிணற்றில் பதுங்கி பின்னர் காப்பு காட்டுக்குள் தப்பி சென்றது. அமரன் திரைப்படத்தை பள்ளி கல்லூரிகளில் திரையிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கோரிக்கை விடுத்துள்ளது. கொத்தாக நடந்த மாற்றம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த 1000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர். நாகப்பட்டினத்தில் வடக்கு பொய்கை நல்லூர், தெற்கு பொய்கை நல்லூர் மற்றும் செல்லூரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் அக்கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். எழும்பூர் லாங்ஸ் கார்டன் சாலையில் உள்ள ஒரு பாரில் நேற்று இரவு மதுபோதையில் வந்த 3 கென்யா நாட்டு பெண்கள் உள்ளே செல்ல அனுமதிக்குமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நடிகை கஸ்தூரியை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சொந்தமான 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறையில் பல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 30 கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாகியுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் யானைக்கால் தரைப்பாலத்தை ஒட்டியுள்ள சாலைகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சுற்றுலாத்துறை ஆணையராக இருந்த சி. சமயமூர்த்தி மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் திருப்பி ஒப்படைக்கப்படும் என்று இலங்கை அதிபர் அனுரகுமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதியதாக திறக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூரை பெயர்ந்து விழுந்தபோது குழந்தைகள் இல்லை, கடவுளுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படை தொடர்ந்து அடாவடி செயல்களில் ஈடுபடாமல் தடுக்க மத்திய அரசுக்கு கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேடு காய்கறி, பூ, பழம் மார்க்கெட்டுகளில் பொதுமக்கள் நடந்து செல்லும் வழியை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் என்று அங்காடி நிர்வாக அலுவலகத்துக்கு புகார்கள் சென்றன. இதையடுத்து அங்காடி நிர்வாக முதன்மை அலுவலர் இந்துமதி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் ஜாஸ் பட்லரின் அதிரடி காரணமாக இங்கிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கியில் வெற்றியுடன் இந்திய அணி தொடங்கியது. பயிற்சிக்கு அழைப்பு விடுத்து டோனி 17 வயது வீரரை டார்கெட் செய்யும் CSK. இந்தியா வராவிட்டால் சாம்பியன்ஸ் கோப்பையிலிருந்து விலகிவிடுவோம் என்று ICCக்கு பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக இன்று சவரனுக்கு ரூபாய் 1080 குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த நிலையில் திங்கட்கிழமை சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 440 குறைந்து சவரன் ரூபாய் 57,760க்கு விற்பனையானது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் 6 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.